ஸோ இப்போ நம்ம கையில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சத்துருண்டை மாவு இருக்குங்க. இந்த சத்துருண்டை மாவு வந்து நம்ம ஒரு கடி கடித்து அது எவ்வளோ நேரம் கழித்து நான் சவைச்சி உள்ளே போகிறேங்கிறத நம்ம பார்க்கலாமா? எவ்வளோ சின்னதாக ஒரு பொருளை கடிக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக கடித்து சாப்பிடுங்க. இருபத்தி 3 தடவை கடித்த பிறகு தான், அதாவது 23 தடவை மென்னுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அந்த மாவு இன்னும் நல்லா மாவாகுது. அதுக்கப்புறம் உமிழ்நீர் தானாக சுரக்குது. ஸோ இந்த உமிழ்நீர் சுரந்ததுக்கு அப்புறம் தான் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இழுக்குது. ஸோ இந்த நேரம் வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மூளை வந்து என்ன பண்ணுன்னா, எந்த ஆர்கன்ஸ்லாம் சாப்பாடு தேவைப்படுதோ அதுக்கு வந்து அலர்ட் கொடுக்கும். உனக்கு வந்து சாப்பாடு வருது, நீ வந்து சாப்பிட ரெடி ஆயிரு அப்படின்ட்டு. ஸோ இந்த நம்ம சவைக்கிற நேரத்துக்கு அந்த மூளைக்கு வந்து நம்ம ஆர்கன்ஸுக்கு கொடுக்குற டைம் தான் இந்த 23 நேரம் சவைச்சு சாப்பிட்றது. ஸோ இது வந்து ஒரு நான்வெஜ் எடுத்துக்கிட்டால் நம்ம 45 நேரம் 50 நேரம் சாப்பிட்ணும். ஒரு வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 20 நேரத்துலேருந்து 25 நேரம் சவைச்சு சாப்பிட்ணும். ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து நம்மளோட பல்லு வந்து சவைக்கிறதுக்கான டைம் வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. ஸோ எல்லா பொருளுமே 25 நேரம் சவைச்சு சாப்பிடணுமான்னு கேட்டால் கிடையாது. எல்லா பொருளுமே 50 நேரம் சவைச்சு சாப்பிடணுமான்னு கிடையாது. அந்தந்த பொருள் வந்து நீங்கள் சவைச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த மாவு மாதிரி ஃபார்ம் ஆகி உமிழ்நீர் சுரக்கிற வரைக்கும் அது உங்களோட மென்ற டைம், அது வரைக்கும் நீங்கள் மென்று தான் ஆகணும். ஏன்னா அப்படி மென்று சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு வந்து எந்த ஒரு செரிமான பிரச்சனை வராது. ப்ளஸ் வந்து இந்த சுகரு, கேன்சர் அப்படிங்கிற எந்த நோயும் வராதுங்க. ஸோ ஒரு நோய் வராமல் இருந்தால் தான் நம்ம வந்து குடும்பத்தோடு ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்படி ஆரோக்கியமாக வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை வந்து நம்ம வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் செய்கிறதுக்கு வந்து திறமையும் நம்மக்கிட்ட இருக்குங்க. நான் அதனால தான் வந்து என்னோடய வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து நான் அவேர்னஸ் மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இந்த விஷயத்துலலாம் நான் அடிபட்டுட்டேன். ஸோ நான் எந்தெந்த விஷயத்துலலாம் அடிபடுறேனோ அதை வந்து யாருமே மற்றவங்க என்ன இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருமே கூடாதுங்கிறதுக்காக தான் என்னால் முடிஞ்ச ஒரு 10 பேர் இந்த வீடியோஸ்லாம் பார்த்து சேஞ்ச் ஆவாங்கங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணிகிட்டு இருக்கேங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்படி மென்று சாப்பிட்றத வந்து நம்ம ஒரு ஜென்ரேஷனாக விட்டுட்டோம். இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கோ இல்லை இப்போ இருக்கிற கை குழந்தையிலேருந்தோ நம்ம வந்து இதை சொல்லி பழக வச்சுட்டோன்னா அவங்க வந்து ஒரு ஸ்கூலோ காலேஜோ படிக்கும்போது இதை வந்து ஒரு அவேர்னஸ் மெசேஜை க்ரியேட் பண்ண சொல்லுங்கள். ஸோ அந்த குரூப்பில் வந்து ஒரு 10 பேர் 20 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு 2 பேர் பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவங்க அப்பாவுக்கோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ அப்படி சொல்லும்போது இப்படி செயின் மாதிரி இப்படி சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜென்ரேஷனே நம்மளோட மாத்திர சக்தி வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதனால் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். சின்ன பசங்களுக்கு இப்போவே அவேர்னஸ் கொடுக்குறதுக்கு வந்து நம்ம இப்போவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்மளை ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.